ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். அப்படியா? தாடா, நன்றிடா, பாய். ஏய் டாமி, ஜிம்மி, டாம் இங்க வாங்கண்ணா. என்னடா குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணும். எங்க போனா? இந்த பக்கம் வைப்பானா? டாமி, என்னடா திரும்பி சவுண்ட் கேக்குது? சோஃபா கீழே எதுவும் இருக்கிறானா? டைகர் இங்க வாடா. என்னடா நம்மள கூப்பிட்டா நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் வராங்க. ஏய் மம்மி, நினைச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்காளோ. லோவர் பர்த்தா? சரி, ரைட் விடு. ஓஹோ, நான் தான் அப்பர் பர்த்லையா? சரி போ. ஏண்டா கருவாயா, லோவர் பர்த்துன்னு வயிறு எரிதான் நான் இவ்வளோ புகையா போகுது. எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், அதான் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா பாருங்க என்னோட மேக்கப். என்கேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்ச, கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இன்னும் நீ மேக்கப் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, ஸ்கேன் பண்ணி நம்ம வயிற்றுல பதுக்குனதை கண்டுபிடிச்சிருவாளோ? பயங்கரமா இடி மின்னல் மாதிரி இங்க போட்டு தாக்கிட்டு இருக்கு. நம்மள ஏதாவது ஆயிடுமோ? ஐயோ வெளியே வரப்போ நான் எஸ் ஆயிரும். இந்த ஒத்த கண்ணுக்கு காரணம் அந்த கருவாயன் தான். வெளியே வந்தது அவனுக்கு இருக்கு. எங்க அவன ஒத்த கண்ணோட வந்த எனக்கு முழு பாடி ஸ்கேன் பண்ணி என்ன வச்சு செஞ்சுட்டா அவ. நீ கையில மாட்டின இன்னைக்கு அவ்வளவுதான். நான் கொடுக்க இல்ல, நான் வாய் இப்படி குவி கேட்க ஆரோ டப்பிங் கொடுக்கறாங்க. டேய் சேட்டையா, உன் சேட்டை இந்த வேட்டை என்கிட்டே காமிக்கிறியா? இந்த சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அமைதியே இருடா கொஞ்ச நேரம். ஐயோ, என் நகமும் ஒர்க் ஆகலையே. ஒருவேளை நம்ம நகத்தை ஷார்ப்பனிங் பண்ணணுமோ? இந்த ஷார்ப்னஸ் பத்தலையோ? உன்னர் வேற தூங்கிட்டான். அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான். அகப்பட்டவன் நான் இல்லவோ? இந்த படிக்க சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஹே ஓனரு, இன்னும் கொஞ்சம் சமாதானப்படுத்தட்டா? இன்னைக்கு மீன் பிடிக்கிற டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். பரவாயில்லண்ணா, கடையிலேருந்து நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் சோகாண்ணா இப்படி? ஜாமி தந்தானே, எல்லாமே என் ஜாமி தந்தானே. தந்தாரு, வேற என்ன கஷ்டமும் பிரச்சனையும் எனக்கும் தந்தானே. எல்லாமே உனக்கும் தந்தானே. கஷ்டம் மட்டும் எவ்வளவு ஸ்டாக்ல வச்சிருக்காரு. சந்தோஷத்தை மறந்துட்டாரோ? இவன் தேய்ன்னு தேய்க்கிறத பார்த்தா அன்னைக்கு வெட்டு ஒன்று துண்டு 2 தான் போல இருக்கு. ஆனா அந்த 2 அவனா நானான்னு தான் தெரியல. நைஸா இவனை மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடாண்டினோம். இன்னைக்கு அந்த அளவுல நம்ம எந்த தப்பும் பண்ணலையே. சரி, கேட்டா திறந்து உள்ள போய் நம்மளே சாத்திக்க வேண்டியதும். ஏய் வாத்தேஷ், தண்ணி தானடா, அப்புறம் குடிச்சுக்கோ. எப்படியாவது எஸ்ஐ ஓடிரு, ஏன்னா நீதான் இன்னைக்கு பிரியாணியில இருப்ப. என்னங்க விளக்கமாறு வெப்பன் ரெடி. மாட்டினியா வள்ளுவலு மண்டையா? வாடா அந்த பக்கம் அடிடா பாப்போம். காதரிக்குதுன்னு சொன்னேன். சரி சொரிஞ்சு விடுறான்னு கொடுத்தா என்ன பண்றான்னு பாருங்க மக்களே. 2 காதையும் பிடிச்சி ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்கா. ராஜாவாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். வந்ததே லேட்டு. இல்ல அட்டண்டன்ஸ் சிறப்புற எடுத்துட்டு போமா, அங்க வீட்டுக்கு போமா. இன்னைக்கு சம்பளம் கட்டு உனக்கு. மரியாதைக்கு போயிடு. என்கிட்ட வாலாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ மட்டும் எப்படிடா க்ளோயிங்கா இருக்கான்னு கேட்டுட்ட. அப்போ ஆரம்பிச்சவன் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கான். என்ன க்ளோயிங் ஆக்குறதுக்குள்ள வேலைகளா? போதும்டா விட்டுடா. தெரியாம கேட்டுட்டு நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சரி, நம்மள நாமே மெருகேற்றிப்போம். அவனுக்கு போதும் தான். டேய் அமைதியா இருங்கடா, ஓனர் வந்துட்டாரு. போச்சு போ. ஏண்டா கத்தியே காமிச்சு கொடுத்துருவீங்களா? அது ஒன்றும் இல்லை ஓனரு, இது ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? புடி புடிடா, புடி புடிடா. இன்னைக்கு எப்படியாவது பயங்கரமா போய் அஸ்திர வேண்டியதான். கல் மனசில் காதல் வந்தது என்ன என்ன? ஐயோ, நம்ம ஆள் வேற மலையில ஓடிட்டு இருக்காளே. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? 3ஆம் பிறை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. ரூசா வாதர் ஒரு ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தல, அதை பண்ணு.
ரெண்டாவது ஒன்று பண்ணி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஃபிக்ஸ் வால் வந்துட்டாக்கி எங்கடா இப்படி போய் சொல்லிடுறேன் இதுடா ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு அவனை ஆம்பளை அவன் மேலே போறான் இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானு டேய் எனக்கே பயமா இருக்குடா கம்மி பண்ணா இது ஃபிக்ஸ் பண்ணி ஓகே டேய் டிரைவர் வந்துட்டாரு நான் சொன்ன டைலாக் ஞாபகம் இருக்குல்ல அதே மாடுலேஷன் சொல்லிடுறா ஓகே ஆல் தி பெஸ்ட் கலக்கு மச்சான் ஓகே பை நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலைங்க இவ்வளோ லவ் பண்ணான்னு எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க என்னமோ சொன்னாங்க இதெல்லாம் நடந்து பயமா இருக்குங்க ஹலோ தாங்க ஹலோ இல்லையா ஹலோ போடா ஆலைப்பா இதே மாதவன் மாதிரி சொல்றான்னா அரண்மனைக்கு ராட்சிரன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன போடுற அளவு போடுவா பெருசா பேச வந்துட்டான் மச்சான் இப்படியோ லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அந்தாடா ட்ரீட் வேதனை கூட்டுதடி காதல் வேலையை காட்டுதடி லவ் பண்ணும்போது நல்லா இருக்கு லவ் பண்ணப்புறம் பெண்டு நிமிந்துரு என்னை நாட்டு வேலையை நடி துணி துவைச்சு வீடு தொடச்சு பாத்திரம் கழுவி பாத்ரூம் கழுவி அப்பப்பா முடியாடா சாமி என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல கலன்றாதே மச்சான் எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு அவனை மாதிரி நானும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோண்டா ரொம்ப கோமா திட்டுறான்னு புரியுது ஆனா என்ன திட்டுறான்னு புரியல அந்த ஜாமியோட நீயனே எம்மா உணரு கொஞ்சம் எனக்கும் அதே மாதிரி போட்டுவிடேன் நானும் அழகா மெருகேத்தி பண்ணல ரீல்ஸ் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா உனக்கு ரியல் எனக்கு ரியல் அம்மா பேய் மாதிரி இருக்குதுமா என்ன பார்க்க ஏறி தூங்குவோம் என்னடா சத்தம் அது ஏம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அமைதியை பண்ண முடியாதா இல்லடா வெளியே கிளம்புற அதான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் இதுவா போடுமா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ குண்டு போடுறாங்கன்னு பயந்து ஓடிட போறான் வீட்டை காலி பண்ணி போடாமலே அழகாதானே இருக்கா பின்ன போட்டுட்டு இருக்கா தோசை கேட்ட டோமினிட்டுன்னு இவ்வளவு நேரம் ஆச்சு என்னம்மா ஆச்சு தோசை இருடா ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்ல முடிச்சுட்டு வந்து தரேன் எனக்கா சாப்பாடு தராம ஏமாத்திரா இரு உன் பின் விளைவுகள் எப்படி இருக்குன்னு பாரு பிளாக் மேஜிக் பண்ணிட வேண்டியதும் கடலின் அக்கறை போனோரே போய் வரும்போழென்று கொண்டு வரும் நாங்களே உயிரை பிடிச்சிட்டு போறோம் இதுல போய் திரும்பது என்னடா கொண்டு வரணும் உனக்கு கை நிறைய போய் வரும்போழென்று கொண்டு வரும் கடலுக்குள்ள மீன் தாண்டா இருக்கும் அதாண்டா கொண்டு வருவோம் வேற என்னடா கொண்டு வருவோம் கை நிறைய கிடைக்குமான்லாம் தெரியாதுடா பாப்போம் அப்புறம் மச்சான் எப்படி இருக்க அங்க பார்த்தா எவனோ ஒருத்தன் கார் ஓட்டிட்டே நம்மளே பார்த்துட்டு போறான் முன்ன பின்ன நாயங்களே பார்த்தது இல்லை போல இருக்கு என்னடா எங்க போனாலும் இப்படி துரத்திக்கிட்டே வரானுங்க இவங்க எதை கொண்டுடா அடிக்கிறது ஏம்மா நீ நார்மலா பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கும் பேய் படத்துல வர பேய் மீறி ஏம்மா ஊத்து பாக்குறேன் இந்த ரியாக்ஷனை கம்மி பண்ணுமா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம் தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன அப்படியா
பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? என்ன கணம் நந்தினி பாண்டியனை இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்க. சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்றி சிவத்தும்படி வளர்த்து விடுங்க. துறவுமன்னா ஏன் ஒன்னாரு இந்த பொம்மை மூஞ்சிகளுக்கு எவ்வளவு தேவை தானா? சரி விடு. மூக்கு இல்லாதவனை பார்த்தா அது எனக்கு ஒண்ணு போடு. அவனை பார்த்து எனக்கு ஒண்ணு தானா? ஏன் ஒன்னது மூக்கு இல்லாதவனுக்கு இவ்வளவு எனக்கு ஒன்னா? வாயில பதுக்கி வாய் வலிக்குதுடா. வேற இடம் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஒன்னு உன் கரடி பொம்மை கிடைச்சுதா? நான் எடுக்கலடா உன் கரடி பொம்மைய. நம்பு. கொல்லுறாங்களே. டேய், நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒரு டீல் வச்சுக்கலாம், ஓகேவா? ஓனருக்கு தெரியாம பாத்துக்கோ. சரிடா, டீல் ஓகே. டேய், என்னடா ரூம் வச்சிருக்கீங்க? ஏசியே வரமாட்டேங்குது. கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப வஸ்டுடா. நான் வெளியவே போய் நின்று காத்து வாங்கிக்கிறேன். போடா ரூம் விட்டு. இந்த தெரியாம சொல்லிட்டடா. கதவை திறந்து விடுறான். டிப்ஸ் கூட எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். திறடா கதவை. சூடா இருக்குடா இங்கேயும். இந்த மனுஷங்கள்லாம் 2 காலை வச்சுக்கிட்டே வலிக்குதுங்கிறாங்களே. நம்மெல்லாம் எத்தனை கால் வச்சிருக்கோமே. நம்மெல்லாம் கிரேட்டு தான். ஆனா ஒண்ணுடா, மனுஷங்களுக்காக 2 கால் இருக்கு, எதுல வலின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம எத்தனை காலை வச்சுட்டு எந்த கால் வலிக்குதுன்னு கண்டுபிடிக்கவே 1 மாசம் ஆயிடும் போல. எங்க ஓனர் அடக்க ஒடுக்கமா இருக்க சொன்னாரு. சரி உடனே செஞ்சிருவோம்ட்டு பக்கத்துல இருக்க கப்புக்குள்ள போய் அடக்க ஒடுக்கமா உட்காந்து கேட்பேங்க. இந்த அடக்கம் போதுமாடா ஓனரு? எங்கடா இங்க அந்த பிரேக் வயரையே காணும். என்னடா ஓனர் செஞ்சு வச்சிருக்க? மச்சான், கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? பண்ணி வச்சோம், வெள்ளமே வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் திருச்சி வச்சோம், வெள்ளம் வடிஞ்சிருச்சு. ஏண்டா உன் என்ன குத்துறா, நீ பார்த்துட்டே இருக்கிய. தள்ளி போடாங்க. ஏன் நண்பனே குத்துறியா? ஒரு வழி ஆக்கிடுறவா. உன் குழம்பு வச்சு சாப்பிடுறேன். என்ன உனக்கும் நான் அடிப்படலையே. இருந்தாலும் எனக்கு தான் உரிமை அதிகம். நான் தான் மிதிப்பேன். இதுக்குதான் வேகமா அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினியா? போடா, நான் இன்னைய நானே பார்த்துக்கிறேன். ஏரியாவுக்கு பாட போனேன். கிளவுஸ் மட்டும் வாங்கி வச்சிருங்கன்னு சொன்னேன். பாடுறதுக்கு எதுக்கு கிளவுஸ்ன்னு கேட்டாங்க. நான் குத்து பாட்டு பாட போறேன்னு உம்மிட்டாங்க கும்மி. ஏலி எட்டி பார்த்தாலி பார்த்தாலி ஏலேலி வாயில பிடிச்சேனி பிடிச்சேனி. துள்ளி துள்ளி குச்சு குச்சு ஓடு நானி ஓடி 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 போய் மறைஞ்சானி. இந்தா வெக்கேஷன் போறேன்னு சொல்லி தாண்ட வந்தேன். இங்கே வந்து கேடா பால் கறக்க போறா. யோ, கால் வலிக்குது. அந்த கம்பிய போடு. கொஞ்சம் உட்காந்துக்கிறா இது மேல ஏறி. இது ரீலு இல்ல ரியலு. வீட்டுல உட்கார சேர் இல்ல, அதான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்க. உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே.